பாருவோட ஃப்ரெண்டு இன்டர்வியூலாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து பாரு வந்து ஃபைனல்ஸ் வர்றதுக்கே பயந்துருக்குங்க. அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பண்ணாங்க இவங்க. அந்த ரெட் கார்டை கொடுத்து பேசவே விடாமல் ரெட் கார்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி சந்தோஷமாக தான் இருந்தாங்க. சரி ஏதோ வான் பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் பாரு கம்பெனி 2 பேருமே நினச்சது. ஆனால் இந்தளவுக்கு ரெட் கார்டெலாம் கொடுத்து அனுப்புவாங்கலாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ட்ராமா தான் அது. பாரு ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது கடைசி அந்த உள்ளே வர்ற வரைக்குமே என்ன எப்படி நடந்துப்பாங்க, நம்மளை திரும்பவும் கண்டென்ட்டாக மாற்றிடுவாங்களோ அவ்வளோ பயத்தோடு தான் பாரு இருந்திருக்கு பாருங்களேன். கடைசியில் வந்து அதுக்கப்புறம் திரும்ப கேட்டிருக்கேன், அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க எல்லாம் ஓகேவானு. ஆமாம், போனோடனே எல்லாம் வந்து நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் நல்லா எல்லாமே கட்டி பிடிச்சி எல்லாமே ஒரு நல்ல ஒரு நைஸாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு பாரு. அப்படின்னா பயந்துக்கிட்டே தான் அங்கே வந்திருக்கு பாருவுக்கே. அதுவும் வந்து ஹியூமன் பீயிங் தானே, அந்த பதட்டம் இருக்க தானே செய்யும். யாராக இருந்தாலுமே இந்தளவுக்கு ரெட் கார்டெலாம் கொடுத்து அனுப்பிட்டு திரும்ப வர சொல்லும்போது பதட்டம் இருக்கும்ல. அதுவும் கமருதீன் முன்னாடியே வந்துட்டான். கடைசி நேரத்தில் உட்காரு வெயிட் பண்ணி இது பண்ணி வர வச்சோன்னே தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்திருக்கும் போல் பாரு. ஆனால் வந்து ஐ எம் பேக்குன்னு சொன்னோன்னே தான் பழைய பாரு ஓஜி பாருடானா அப்படிங்கிற மாதிரி இறங்குச்சுல. அதெல்லாம் வேறு லெவலுங்க. கான்ஃபிடென்ஸ்னால் அதை அடிச்சிக்க முடியாது. ஸோ எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு பயம் இருக்கணும். எல்லா இடத்துலையும் கிடையாது, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பயம் இருந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு இன்னொன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சாண்ட்ரா ஆக்டிங்கு. அதாவது திரும்ப போய் சாரி கேட்குறதுக்கு ஒரு தடவையும் போய் வந்து பாரு கமருதீன் 2 பேருமே ட்ரை பண்ணாங்க. யாருக்கிட்ட? சாண்ட்ராட்ட கேட்குறதுக்கு. ஆனால் அந்த பீடி வாய் உட்காந்துக்கிட்டு சாரி கேட்டிருக்கணும். ஏய், சாரி கேட்க விடாமல் உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கா, கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு. நீ என்ன இங்கே பிடுங்க போனியா? இங்கே இல்லாமல் அந்த வீட்டில் தானே இருந்த, கத்தும்போது கத்துன பாருவை. பீடி வாய் இன்னமும் கேம் நாலேஜே இல்லைங்க. அதுக்கு கேமை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேது. வளரிட்டு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இன்டர்வியூவில். ஆல்ரெடி சாண்ட்ரா வந்து அவ்வளோ ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கு. நடிப்பு வரைக்கும் 2.0 காட்டிக்கிட்டு இருக்குது, 3.0 4.1 போயிட்டுருக்கு. அதுக்கிட்ட சாரி கேட்குறதுக்கு போகிறாங்க, விடவே மாட்டுது. அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. பீடி எதுவுமே தெரியாமல் பேசுவாங்க. பீடி வாய். அவளுக்கு தான் பீடி குடிக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கு. அவனா போயிடுறா. காலைல ஒரு பீடி, மதியம் ஒரு பீடி, சாயங்காலம் ஒரு பீடி, நைட்டு மிட் நைட்டில் ஒரு பீடியை போட்டால் தான் அவளுக்கு அந்த வீட்டிலே இருக்க முடியுது. அப்புறம் இவளுக்கு எங்கே தெரிய போகுது? பேசும்போது ஒன்றுமே தெரியாமல் காதிலே வாங்காமல் பேசிக்கிட்டு இருப்பா. சரியான ஒரு புறம்போக்கா இருப்பா இருக்குங்க பீடி வாய். ஒன்றே அவள் நின்னது என்னென்னா, அந்த சாண்ட்ரா ஐசியூவில் மட்டும்தான் அவள் ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக நின்னான். மற்ற எல்லாம் குப்பை. ஒரு கேம் நாலேஜும் கிடையாது பீடி வாய்க்கலாம். அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்னது என்னென்னா, ரெண்டு பேருக்கும் நிறைய ஷோஸ் வருதா, அதில் வந்து அவங்க எந்த ஷோக்கு போக போகிறாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணோம். போகிறோமா போகலையா. ஆனால் பல பேர் வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஆனால் ஜோடி நம்பர் 1 வந்து அதான் ஜோடி நம்பர் 1 ஜோடி ஆர் யூ ரெடியில் வந்து கேட்டுட்ருக்காங்களா. அதுவும் இங்கே உண்மைதானா அது? அதுவும் சொல்லியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓரளவு எல்லாத்தையுமே வந்து அவங்களோட சீக்ரெட் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்கங்க. வேறு லெவல். இதில் ஒன்று விஷயம் தெரியுமா, திவ்யாவுக்கு வந்து அந்த கத்துனாங்க தெரியுமா, திவ்யான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களா ஃபைனல்ஸுக்கு. அதுக்கு பஸ்ஸு ரெடி பண்ணி அந்த கூட ஒருத்தன் வந்தான் பாருங்கள், அவன் அப்பன் கூட ஒருத்தன் வந்தான்ல, கௌதமா அந்த மயிராண்டி ஒருத்தன் வந்தானே, நீ பார்த்துக்க கேங் நம்ம பார்த்துக்கோ, நம்ம ஜெயிச்சிடலாம், பிஆரை வச்சு ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு போனான்ல. இதே பீடி வாய் தான் இப்போ பிஆர் இல்லைன்னு சொல்லுது. அந்த பீடி வாய் என்ன சொன்னிச்சு, பிஆர் வைக்கிறதுலாம் தப்பு இல்லை அப்படிலாம் சொன்னிச்சு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு. அதாங்க அந்த பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்திருக்காங்க கூட்டத்தை காசு கொடுத்து பஸ்ஸில் அழைச்சிட்டு வர சொல்லி, என்ன பண்ணாலும் திவ்யானாலே கத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திவ்யா ஸ்க்ரீனில் வந்தாலும் கத்தணும், பேரை சொன்னாலும் கத்தணும், எல்லாமே கத்தணும்னு கத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கருப்பாடுகள் எல்லாம் பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ் இருந்ததுனால தான் கமரு பாரு வரும்போது கண்ணாமனா கத்திவிட்டாங்க. எல்லாம் பார்த்துருக்கும்ல பீடி. அப்புறம் வந்து வினோத் வந்து பாருவை மென்ஷன் பண்ணியிருக்கான் அந்த மீட்டில். ஸோ நான் மறந்துட்டேங்க, அவங்கவுங்களும் லைஃப் இருக்குது. ஸோ அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் நான் பேசிட்டேன். ஸோ அது கமரும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு ஃப்ரெண்டு மேலே உள்ள அக்கறையில் தான் பேசினேன் ஒழிய மற்றபடி நான் பர்சனலாக பேசலை. ஸோ மற்றபடி வந்து அவங்களும் ஜெயிக்கணும் வந்திருக்காங்க, பெரிய அளவு ஹீரோ ஆகணும் அப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு பெரிய அளவு வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, அதோட விட்டுட்டேங்கண்ணா. ஸோ அந்த டைமில் பேசியிருக்கலாம், கேமை விட்டு வெளில வந்தாச்சு, அதோட விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை அழகாக பதிவு பண்ணிட்டார் வினோத். ஸோ ஓகே, அமித் வந்து பார்வை எப்படா மீட் பண்ணணுன்னு தவிச்சிட்டு இருப்பார் போல். ஆனால் பாரு வந்து அதை பற்றி ஒன்றும் இல்லை. பாருவும் கமருதீன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்ன பண்ணலாம், அடுத்த மூவ் என்ன, பாரு கமருதீன்
சீக்கிரமே கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்வோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அது உண்மை தான். பார்வ சொன்ன மாதிரி அத்தை பையன் மாமா பையன் வந்து மதுரையில் இருக்காராம். சும்மா சொல்லலை, உண்மையிலே சொல்லியிருக்கு. அதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மற்றபடி எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணலாங்க. ஏன்னா பார்வ ஃப்ரெண்டு வந்து சூசகமாக அதை தான் சொல்ல வர்றாங்க. அடுத்து வந்து கல்யாண நியூஸாக இல்லை ஜோடி ஆரியோடியில் போகிறாங்களா இல்லை படம் எதுவும் பண்ணுறாங்களா? ஏன்னா அதுவும் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம். இது மூணில் எது வேணால் நடக்கலாம். யூடியூப் சேனல் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு பதிவு, அதான் பெரிய அளவில் ஒரு பதிவு, சேலரி வந்துடணுங்க. பிக் பாஸ்லேருந்து சேலரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன வேணாலும் எங்கே வேணாலும் பேட்டி கொடுக்கலாம். ஸோ இன்டர்வியூ கொடுக்க மாட்டேனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எதாக இருந்தாலும் என்னோடய சேனல் வந்து பாரு. இப்போ ஜெயம் ரவி ஒன்று பண்ணார்ல, ஒரு சேனலில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார்ல, அவர் வீடியோ போட்டார் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.